ஆஃபீஸ்ல நம்ம ஹெச்ஆரே லீவ் எடுங்கன்னு சொல்லி டார்ச்சர் பண்ற கதெல்லாம் இங்க தாங்க நடக்கும். நானும் இப்பதான் என்னோட லீவ் அப்ளை பண்ணிட்டு வரேன். அது என்னன்னா, இங்க இருக்கிற மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ் சின்டெக் அப்படிங்கிற பாலிசியை ஃபாலோ பண்ணுவாங்க. அது என்னன்னா, இப்ப ஜூலை ஆகஸ்ட் இது வந்து சம்மர் வெக்கேஷன் பீரியட். இந்த டைம்ல ஸ்கூல் காலேஜ் எல்லாமே லீவ்ல இருக்கும். அந்த டைம்ல நம்மளுமே மினிமம் 2 வாரமாவது லீவ் எடுக்கணும். எடுக்கலன்னா நம்மளுக்கு மெயில் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நம்ம வெக்கேஷன் போறோமோ வீட்டுல இருக்கமோ அதெல்லாம் கவலை கிடையாது. பட் 2 வீக்ஸ் லீவ் எடுத்தே ஆகணும். அதுக்கு தகுந்த மாதிரி நானும் அந்த 10 days லீவ் கன்சர்வ் பண்ணி வச்சிருக்கணும். அண்ட் நான் ஒரு லீவ் போடுறேன் அப்படின்னா ரொம்பலாம் ஜஸ்டிஃபை பண்ணணும்னு அவசியம் இல்லை. இந்த டேட்ல இருந்து இந்த டேட் வரைக்கும் லீவ் போடுறேன், ஜஸ்ட் இன்ஃபார்ம் பண்ணாலே போதும், அப்ரூவ் பண்ணிட்டு போயிட்டு வாங்க ஹாப்பியா அப்படின்னு சொல்லி அனுப்பிடுவாங்க. அதே போல ரொம்ப ஒர்க் டென்ஷன் அதிகமா இருக்கு, நம்ம ஒரு பர்ன் அவுட் சிச்சுவேஷன்ல இருக்கிறோம்னா நம்மளுக்கு மெடிக்கல் லீவுமே கிடைக்கும். எனக்கு போஸ்ட்மார்ட்டம் டைம்ல நான் ரொம்பவே சஃபர் ஆனேன். வீடு, குழந்தை, வேலைன்னு எதையுமே என்னால மேனேஜ் பண்ண முடியாதப்போ நான் கிட் பண்றேன்னு போய் சொல்லி நின்னப்போ என்னோட ஹெச்ஆர் அண்ட் மேனேஜர் 2 பேருமே சேர்ந்து கம்பெனில இருக்கிற சைக்காட்டிஸ்டே என்ன அனுப்புனாங்க. ஆஃப்டர் 2 சிட்டப்ஸ் என்னோட ஜெனரல் மெடிசனை நான் கன்சல்ட் பண்ணி போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் ரீசன்னால 1.5 மாசம் எனக்கு மெடிக்கல் லீவ் கொடுத்தாங்க, விச் இஸ் அ பெய்ட் லீவ். ஸோ இங்க இருக்கிற எல்லாருக்குமே பர்சனல் லைஃப் இஸ் இம்பார்ட்டன்ட் மோர் தென் அ ஜாப்னு சொல்லி இருந்துகிட்டே இருக்கும். அண்ட் அதை ஸ்ட்ரிக்டாவும் ஃபாலோ பண்ணுவாங்க.